ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போர் அடிச்சிடும். அப்புறம் லஞ்சுக்கு சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே சாதத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் மனசு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரைஸ் தான் இந்த கேப்சிகம் ரைஸ். இதுக்காக நான் 3 கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு கலர்லேயும் கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி 3 கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணி இந்த ரைஸை செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குடமிளகாய் சாதம் செய்கிறதுக்காக இப்போ நாம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணலாம், இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நெய்யை கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா வாசம் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். ஸோ நெய்யும் கொஞ்சம் சூடானதும் நாம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பருப்புங்க, கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஓரளவு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நாம் இது கூட கை நிறைய கருவேப்பிலையும் 2 ட்ரை சில்லி, அதாவது காஞ்ச மிளகாய் இருக்கிறீங்களா, வர மிளகாய், அது ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மட்டும் இதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த சாதத்தை நான் இப்போ நோ ஆனியன் நோ கார்லிக் சாதமாக பண்ண போகிறேன். அதாவது பூண்டும் வெங்காயமும் நான் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வெங்காயம் நல்லா தூளாக நறுக்கி சேர்த்துக்கலாம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். அதே மாதிரி ஒரு 4லேருந்து ஒரு 5 பூண்டு அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியை நல்லா தூளாக நறுக்கியிருக்கேன். ஸோ குழந்தைங்க சாப்பிடும்போது அதில் வாயில் பட்டு கடிச்சிடக்கூடாது அப்படின்றதான் ரொம்ப தூளாக நறுக்கி அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நாம் இஞ்சி விழுதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய், அதனால் அவ்வளோ காரம் இருக்காது. ஏற்கனவே நம்ம ட்ரை சில்லியும் ஆட் பண்ணியிருக்கோம், ரெட் சில்லியும். அதனால் இது ஒன்று எடுத்திங்கன்னா போதும், இல்லை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் ஒரு பவுலில் 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த குடமிளகாய்களை நான் ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் 3 கேப்சிகம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரே கலரில் கூட நீங்கள் பண்ணலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கேரட்டை கூட நல்லா துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், அது ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா கலர்ஸும் சேர்ந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக நாம் உப்பு சேர்த்து இதை வேக விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, ஏன்னா நான் சின்ன சின்னதாக கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காமையே லைட்டாக நீங்கள் இந்த எண்ணெய் ப்ளஸ் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே நீங்கள் வதக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த குடமிளகாய் ஓரளவு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக சின்னதாக ஒரு பீஸ் குடமிளகாய் எடுத்து அதை ஸ்லைட்டாக நசுக்கி பாருங்கள். ஓரளவு கொஞ்சம் அழுத்தி நசுக்கினா அது கொஞ்சம் நசுங்க வரணும். அப்போ அந்த அளவே போதும், ஏன்னா அப்போ சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப குழன்னு ஆகிடக்கூடாது, அதை கொஞ்சம் கவனில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு பவுலில் குடமிளகாய்க்கு 3 பவுலுக்கு நான் சாதம் ஆட் பண்ண போகிறேன். இந்த சாதம் ஏற்கனவே வேக வச்சு ஆறின சாதம் தான். அதே மாதிரி நார்மல் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சி ரைஸ் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது லென்த்தியாக இருக்கிறதுனால பார்க்கவும் நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து இதை வந்து நல்லா உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இது ஆறின சாதம் எடுக்கணும். சூடு சாதம் எடுக்க வேண்டாம். அப்போ வந்து கொஞ்சம் குழையிற மாதிரி கொஞ்சம் குழன்னு ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நாம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நான். இது வந்து கொஞ்சமாக புளிப்பு சுவை கொடுக்கும் அதனால் நான் வந்து எலுமிச்சம்பழத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்ச பிறகு நம்ம சாதத்தை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம். கவனம் இருக்கட்டும், நீங்கள் வந்து சாதம் வந்து உடையாமல் கிளறுங்க. அவசரத்தில் வந்து உடைச்சிடாதீங்க, அப்போ நல்லா இருக்காது. இப்போ வந்து சாதம் கிளறி விட்ட பிறகு நாம் ஒரு அரை கப்பு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோ வந்தது அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்தது. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். சாதம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு வந்து குறைவாக இருந்தது. அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பை வந்து ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இந்த சாதத்தை மூடி போட்டு ஒரு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக விடுவோம். ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், 3 நிமிஷம். ஏன்னா அந்த எலுமிச்சை சாறும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த தேங்காய் துருவலும் வந்து அந்த சாதத்தோடு கலந்து நல்லா குக் ஆகிற மாதிரி ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வந்து மேலே தூவி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேரட்டும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா பச்சை, மஞ்சள், சிவப்பு, அப்புறம் கேரட்டும் வந்து ஆரஞ்சு கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த குழந்தையும் இதை கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தா நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் பண்ணி இதை வச்சிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.